வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சன்பி அவர்கள் பேசுகிறோம். நாம் இருட்டில் வரக்குள் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட பைசைக்கிளில் பூட்டுறதுக்கு எல்இடி லைட் பூட்டுறதுக்கு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் தான் அந்த ஃப்ரெண்ட் நம்ம இந்த பைசைக்கிள்லாம் பூட்ட போகிறோம். நீங்களும் ஒரே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னது லைட் ஒன்று பூட்டுறோம், பிரேக் லைட். இது ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு இருட்டில் ஓர நேரம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு 9 வோல்ட் பேட்டரி ஒன்றும் ஒரு எல்இடி லைட்டும். இதில் நான் எல்இடி லைட்டில் ப்ளூ கன் போட்டிருக்கேன். என்னன்னா இப்போ நமக்கு மழை வந்தேன்னா அதில் ஒட்டி லைட் போயிருந்தானே மழை தண்ணி பட்டு அதனால் இல்லாமல் ப்ளூ கன் ஃபுல்லாக ஓட்டிருக்கேன். அதனால் தண்ணி போவான். பிறகு இந்த வோல்டேஜுக்கு வெட்டிய தண்ணி வட்டிச்சுன்னா போயிருந்தானே அதுக்காக சீட்டுக்குள்ள நாம பொறுத்த போறோம். வாங்க காட்டு. முதல்ல கம்பி துண்டு ஒன்று வேணும். இதை நம்ம ஒன்றுக்கு பூத்தி பார்ப்போம். சரியா பூட்டப்பட்டா மட்டும்தான் நம்ம பூட்ட வேண்டும். வாங்க இதை கட்டுவோம். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த சீட்டுக்குள்ள போதுனால செஞ்சா நீங்க ஆகணும். ஏன்னா அப்புறம் மழை தண்ணி வந்தாங்க. இது கஷ்டமான வேலை. இதுக்கு நம்ம எப்படி செய்யறோம்னா இவங்களுக்கு பூத்தி பார்ப்போம். இந்த சீட்டை அப்படி எடுக்கணும். இப்போ இதுக்குள்ள பூத்து படுத்து இது கொஞ்சம் அங்கால உள்ள கொண்டு வரணுமாங்க. இப்போ கம்பியால பூத்துப்படாத நம்ம ப்ளூ கன் எடுப்போம், ப்ளூ ஸ்டிக். இது எந்த அப்படி தப்பு இருக்கணும். இல்லைங்க, நல்லா அப்படும். ஏன்னா அப்புறம் கரண்ட் வந்துடும் ப்ளூ ஸ்டிக்னா. வாங்க அவளுக்கு வைப்போம். கவனமாக ஒட்டுப்பட்டது திரும்பியும் ஒட்டி கொள்ளணும். என்ன விழுந்தாலும் நமக்கு இது பொறுத்து கொஞ்சம் இதாயிடும். இந்த லைட்டை கொண்டு போய் எப்படி ஒரு இதில் செட் பண்ணி கொள்வோம். இந்த அப்படிதான் இதையும் இதில் ஒட்டிடுவோம். பிறகு இந்த இதுக்கு நம்ம இங்கே தொட்டாம லைட் பார்த்து தானே இதில் நம்ம ஒரு ஆளி போடுறோம். அந்த ஆளி போடாம நம்ம பிரேக் பிடிக்கிற மாதிரி செஞ்சு பார்ப்போம். இதை நம்ம இதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி இங்கே விடுவோம். சுற்றி விடணும் நல்லா. அப்புறம் அடிச்சா பிரேக் வச்சா லைட் பத்துறதுக்கு கடுமையாக இருக்க சுற்றி விடணும். இதை கொண்டு போய் இங்கே ஒட்டிடுவோம். ஒட்டி போட்டு இதை அப்பி விடுவோம். இப்போ கையில் அப்படி கிழிச்சு போடுவோம். இப்போ இந்த பகுதியை எடுப்போம். இதை இதுக்குள்ளே கட்டி பார்ப்போம். ஏன்னா இதை அதுக்கு முன்னாடி நமக்கு இது கூட வயர் வந்துருக்கு. அதனால் இப்படி செய்வோம். இதே நம்ம செஞ்சு பார்ப்போம். வாங்கும்போது இந்த வயரை கொஞ்சம் இந்த எடுத்து போட்டு ஒருத்தர் வைப்போம். இந்த வயரை இழுக்கி கொண்டு இது செய்யற கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கு. மிச்சமா இரும்பு கம்பி வந்து செப்பு கம்பி மிஞ்சமா வழியால் வந்துச்சுன்னா இதை நம்ம இதுக்குள்ள எழுதிடுவோம். வாங்க அடிச்சாலே இப்போ பார்ப்போம். பத்தலைன்னு பார்த்தாங்களே ஒழுங்க படம் இல்லை. அது அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கலாம். இப்போ பார்ப்போம். இல்லைங்க, அதில் செப்பு கம்பி வளையல. வலையை நம்ம கிளியர் பண்ணி போடுவோம். நல்லா இருக்க மாதிரி அப்படி சொன்னதானே.
கப்பு கம்பியே படிச்சு பார்ப்போம். பத்துது கரெக்ட். இங்க எனக்கு விட்டா பத்துது. உப்பலை பத்து. இது வேலை சக்சஸ். தேங்க்யூ.